இந்த நாளிலும் நம்ம மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக பீகார்ல கிட்டத்தட்ட 30 வருட அனுபவங்களை கொண்ட தம்பி ஜான்சன் சரவணன் நம் நடுவில் இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை நம்மோடு ஆண்டவருடைய வார்த்தைய பகிர்ந்து கொண்டாங்க. தூக்கி எடுத்தவர் கர்த்தர் உளையான செய்து நின்று, ஆனா எடுத்ததோடு மாத்திரமல்ல, மகன் மூலமாகவும் இன்னைக்கு அநேகரை ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார். சீக்கிரமா மலை வாழ் மக்கள் மத்தியில கர்த்தர் கிரியை செய்து இன்றைக்கு அவரை மிஷனரிகளை வழி நடத்துகிற ஒரு நல்ல தலைவராக உருவாக்கி இருக்கிறார். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைய அருமையான தம்பி ஜான்சன் சரவணன் நம்மோடு பகிர்ந்து கொள்வாங்க. 227வது குடும்ப தரிசன மிஷனரி கூடுகையில் இணைந்திருக்கின்ற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒரு குடும்பம் செழித்திருக்க, ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, ஒரு குடும்பத்தில் தேவனுடைய சந்தோஷமும் சமாதானமும் பெருக, அந்த குடும்பத்தில் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. கீழ்ப்படுகிற ஒரு குடும்பத்தாரையே தேவன் மேல் படிக்கு கொண்டு போவார் என்ற உண்மையை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவன் நம்முடைய குடும்பத்துல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கொடுக்க முடியாது. குடும்பம் என்பது ஒரு குட்டி பரலோகத்தை போல இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த குடும்பத்துல கீழ்ப்படிதல் எப்பொழுதும் இருக்க வேண்டும். 3 விதமான கீழ்ப்படிதலை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையாருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தின் 21 முதல் 24 வசனங்கள் வரைக்கும். உங்களுடைய கரங்களிலே வேத புஸ்தகம் இருக்குமே ஆனால் தயவாக அதை திறந்து பார்க்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு குடும்பத்துல கணவன் காணப்படுகிறார், மனைவி காணப்படுகிறாள், பிள்ளைகள் காணப்படுகிறார்கள், இன்னும் அந்த குடும்பத்துல அநேகர் காணப்படுகிறார்கள். இந்த குடும்பத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகும்படிக்கு மனைவியானவள் தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தெய்வ பயம் ஒரு பெண்ணுக்குள்ளாக காணப்படுமே ஆனால் அவள் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி கீழ்ப்படுகிற ஒரு பெண்ணாக எப்பொழுதும் வாழுவாள். ஆண்டவர் என்ன காரியத்தை விரும்புகிறார்? ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமாம். அது தேவனுடைய நியமம், தேவனுடைய கட்டளை. அதை நாம் மீறக்கூடாது. ஏனெனில் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல கணவனும் தன் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். அதை போலவே அந்த மனைவியின் சரீரத்திற்கு இரட்சகராக, பாதுகாவலராக, அவளை போஷிக்கிறவராக இருக்கிறார். தேவன் இந்த குடும்பத்துல கணவன் என்று சொல்லக்கூடியவரை தலைமை பொறுப்புக்கென்று வைத்திருக்கிறார், தலையாக வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த சரீரம் சரியாக இயங்க வேண்டுமே ஆனால் தலையானது சரியாக இருக்க வேண்டும். தலையே வேண்டாம் என்று சொல்லும் போது இந்த சரீரம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆண்டவர் கணவனை குடும்பத்திற்கு, அந்த முழு குடும்பத்திற்கும் தலைவராக வைத்திருக்கிறார், தலைமை பொறுப்புல வைத்திருக்கிறார்.
ஆகவே கணவன் அதை உணர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் இரட்சகராக பாதுகாவலராக இருந்து அவர்களை காக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கீழ்ப்படிதலை குறித்து பவுல் அநேக காரியங்களை அநேக இடங்களில பல்வேறு விதமாக சொல்லி இருக்கிறார். பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தின் 5வது வசனத்துல இந்த கீழ்ப்படிதலை குறித்து பவுல் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிய வேண்டுமா. பாருங்க, பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ற வார்த்தையை பவுல் இங்கு எழுதி வைத்திருக்கிறார். கணவனை பார்த்து மனைவி பயப்பட வேண்டும், நடுங்க வேண்டும் என்பதின் பொருள் என்ன? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு தேவனுடைய சத்தத்தை தோட்டத்துல கேட்டபோது அவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். ஏனெனில் ஒரு பயம். அப்படிப்பட்ட பயத்தை குறித்து பவுல் இங்கு எழுதி வைக்கவில்லை. பாருங்க, நம்முடைய தேசத்தின் ஜனாதிபதி வரும்போது அவருக்கு நாம் கனத்தை கொடுக்கிறோம், மரியாதையை கொடுக்கிறோம். அதே போலவே நம்முடைய தேசத்தின் பிரதமர் வரும்போது அவரை கனம் பண்ணுகிறோம், அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம். அதே போலவே ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் வரும்போது அவரை கனம் பண்ணி அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம். எதற்காக ஜனாதிபதிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும்? எதற்காக பிரதமருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும்? எதற்காக ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும்? ஏனெனில் அவர்கள் தலைமை பொறுப்பை வைக்கிறார்கள். இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய முக்கியமான அதே போலதான் என்பவன் குடும்ப தலைமை பொறுப்பாக. ஆகவே பயத்தோடு நடுக்கத்தோடு என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்று நாம் பார்ப்போமே ஆனால், அந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ற வார்த்தை எதை குறிப்பிடுகிறது என்று நாம் பார்ப்போமே ஆனால், நாம் அதிகம் படித்தவர்களாகலாம், அதிக அனுபவம் உள்ள ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். ஆனால் தேவனால் எஜமானாக வைக்கப்பட்ட தலையாக வைத்த அந்த கணவனை அவள் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளுகிறவளாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு பெண்ணானவள் கணவனை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்ளும் போது அந்த குடும்பத்துல மிகவும் சந்தோஷமும் சமாதானமும் பெருக்கெடுக்கோடு ஓடும் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. அதை போலவே பவுல் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 22வது வசனத்துல கீழ்ப்படிதலை குறித்து சொல்லும் போது இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து என்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். பாருங்க, நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தன் கணவனுக்கு கனத்தையும் மரியாதையையும் கொடுத்து அவரை ஒரு உயர்வான இடத்துல வைக்கிறது மட்டுமல்ல, அதோடு கூட எல்லா காரியத்திலேயும் தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டுமாம். எல்லா காரியத்திலேயும் கணவன் சொல்லுகிறதை கவனமாக கேட்டு அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த குடும்பத்துக்குள்ளாக சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்து இருக்கும். இன்றைக்கு பிரச்சனையே என்னவென்று பார்த்தோமே ஆனால், அவர் என்ன சொல்லுவது, நான் என்ன கேட்பது, இதுதான் பிரச்சனை. அவரை விட எனக்கு அதிகமாக தெரியும், இதுதான் பிரச்சனை. பாருங்க, வேதம் சொல்லுகிறது தேவன் கணவனை குடும்பத்திற்கு தலையாக வைத்திருக்கிறபடினால, எஜமானாக வைத்திருக்கிறபடினால எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டுமாம்.
அப்படி கீழ்ப்படிந்து இருக்கும்போதுதான் அந்த பெண் அந்த வீட்டை கட்ட முடியும். இல்லாவிட்டால் அவளுடைய கைகளில் அந்த வீட்டை அவள் இடித்து போடுகிற பெண்ணாக மாறிவிடுவாள். எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்லுகிற காரியங்களை கவனமாக கேட்டு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவேளை கணவன் சரியான காரியத்தை சொல்லாவிட்டாலும் கூட உடனடியாக நாம் மறுப்பு தெரிவிக்க கூடாது. நாம் ஜெபிக்க வேண்டும். பொறுமையாக இருந்து ஏற்ற நேரத்துல நாம் அதை அவருக்கு உணர்த்துகிற வண்ணமாக மெதுவாக அமைதியாக நாம் செயல்பட வேண்டும். தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 10வது வசனத்துல கீழ்ப்படிதலை குறித்து பவுல் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறதையும் நாம் கவனிக்க வேண்டும். பாருங்க, கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எதிர்த்து பேசக்கூடாதாம். எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ள வேண்டும். மனைவியானவள் கணவனை எதிர்த்து பேசக்கூடாது. எல்லா காரியத்திலேயும் கணவனுக்கு பிரியம் உண்டாக அவள் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி நடந்து கொள்ளும் போது அந்த குடும்பத்துல சண்டை வராது, பிரச்சனை வராது. பாருங்க, அநேக குடும்பத்துல கணவன் சொல்லும் போது மனைவியானவள் எதிர்த்து பேசுகிறாள். கணவன் எதை சொன்னாலும் எதிர்த்தே பேசுகிறாள். தன் கணவனுக்கு பிரியம் உண்டாக அவள் நடப்பது இல்லை. ஆகையினால்தான் அந்த குடும்பத்துல பெரிய பிரச்சனை. தன்னுடைய கணவனை தலைவராக ஏற்றுக்கொண்ட பெண், எஜமானாக ஏற்றுக்கொண்ட பெண் தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு எதிர்த்து பேசாமல் அவருக்கு பிரியம் உண்டாக அவள் நடந்து கொள்ளுவாள். தனக்கு பிரியம் உண்டாக அல்ல, தன் கணவனுக்கு பிரியம் உண்டாக அவள் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் எதிர்த்து பேசும்போது அந்த குடும்பத்துல பலவிதமான சண்டைகள், பலவிதமான சச்சரவுகள் எழும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். குட்டி பரலோகமாக இருக்க வேண்டிய அந்த குடும்பத்துல சண்டைகளும் சச்சரவுகளும் புயல் போல எழும்பும் போது அந்த பிள்ளைகள் என்ன செய்வது என்றே தெரியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, மனைவியானவள் உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. தன் கணவனுக்கு பிரியம் உண்டாக அவள் அமைதியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் அந்த குடும்பத்துல ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும். கீழ்ப்படிதலை குறித்து பவுல் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். இங்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். மன தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மன தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு தேவையானது மன தாழ்மை, அடக்கம். மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். பெருமை ஒரு குடும்பத்தை அழித்து போட்டுவிடும். பெருமையான பெண் ஒரு குடும்பத்தை தன் கைகளினால அவள் உடைத்து போடுகிறாள். இந்த பெருமை பிடித்தவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறாராம். ஆனால் கணவனுக்கு கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுகிற ஒரு பெண்ணுக்கு தேவன் கிருபையை கொடுத்து கொண்டே இருப்பார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. தாழ்மையை நாம் உள்ளத்தில் இருந்து வெளிப்படுத்த வேண்டும். தாழ்மையா இருக்கிறது போல நடிக்க கூடாது. அந்த தேவனுடைய தாழ்மையை, கிறிஸ்துவின் மன தாழ்மையை ஒரு மனைவியானவள் உள்ளத்தில் இருந்து வெளிப்படுத்த வேண்டும். உள்ளான இருதயத்துல எப்பொழுதும் மன தாழ்மை அடங்கி இருக்க வேண்டும். அந்த தாழ்மை வெளிப்பட வேண்டும். அநேக வேளைகளிலே மனைவியானவள் தாழ்மையை வெளிப்படுத்தும் போது அந்த குடும்பத்துல ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் பெருமை நிறைந்த ஒரு பெண் மனம் போன போக்கில பேசும்போது அந்த இடத்துல பெரிய பிரச்சனைகள் புயல் போல எழும்பி அந்த குடும்பத்தின் அமைதியை கெடுத்து போட்டு விடுகிறது. பிரியமானவர்களே, பெண்ணானவள் பெருமையை விட்டு விட வேண்டும். ஏனெனில் பெருமையானவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும்
பெருமைக்கு மேட்டிமைக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. அதிகமாக படிப்பு இருக்கலாம், அழகு இருக்கலாம், எத்தனையோ திறமைகள் இருக்கலாம், ஆனாலும் நாம் பெருமைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. குடும்பத்துல மன தாழ்மையை பெண்ணாளவன் அணிந்து கொண்டு கீழ்ப்படிதலை பூரணமாக வெளிப்படுத்த வேண்டும். இப்படி வெளிப்படுத்தும் போது அந்த குடும்பத்துல மிகுந்த ஒரு சந்தோஷமும் மிகுந்த ஒரு சமாதானமும் காணப்படும். இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களில் எழுதியிருக்கிற காரியங்களை கவனிக்க வேண்டும். அந்த படி மனைவிலே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். பாருங்க, கீழ்ப்படிதல் என்பது ஒரு பெண்ணுக்கு அலங்காரமானது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மனைவியானவள் தன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஒருவேளை கணவன் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவராய் இருந்தால் மனைவி கோபத்தை காட்டிவிடக் கூடாது. அங்கு என்ன செய்ய வேண்டும்? பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கையை அவள் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் தெய்வீக குணாதிசயம். நம்முடைய ஆண்டவர் நாம் தவறு செய்கிற நிலையிலும் கூட தெய்வீக அன்பையே காட்டுகிறார், இரக்கத்தையே காட்டுகிறார், அமைதி காக்கிறார். அதை போலவே ஒரு பெண்ணானவள் கணவன் ஒருவேளை வசனத்துக்கு கீழ்ப்படியாதவராக இருந்தாலும் கூட கற்புள்ள நல்ல நடக்கையை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தும் போது போதனையின்றி மனைவிகளின் நல்ல நடக்கையினால கணவனார் ரட்சிக்கப்படுவார், ஆதாயப்படுத்தப்படுவார். ஒரு பெண்ணுக்கு 3 விதமான அலங்காரம் தேவை. ஒன்று முடி அலங்காரம், ஒன்று ஆபரணங்களினால் உண்டாகக்கூடிய அலங்காரம், இன்னொன்று வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுகிற ஒரு அலங்காரம். பாருங்க, இன்றைக்கு இந்த முடியின் மேல கவனம் செலுத்தாத பெண்களே இருக்க மாட்டார்கள். கண்ணாடியில் பார்க்கும்போது முதலாக எதை பார்ப்பார்கள்? பெண்கள் முடியை தான் பார்ப்பார்கள். தேவன் அவர்களுக்கு நீளமான அலங்காரமான முடியை கொடுத்திருக்கிறார். ஆகவே முடியை பாதுகாக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. பாருங்க, அவர்கள் மயிரை பின்னுகிறார்கள் அழகாக தெரிய வேண்டும் என்பதற்காக. அடுத்தது ஆபரணங்களை அணிந்து கொள்ளுகிறார்கள். ஆபரணம் அணிய வேண்டும், அணியக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய காரியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, பொன் ஆபரணங்களை அவர்கள் அணிந்து கொள்ளுகிறார்கள். அடுத்த ஒரு காரியம், நல்ல வஸ்திரங்களை. சிலர் நல்ல வஸ்திரங்களை அணிந்து கொள்ளுகிறார்கள், சிலர் விலை உயர்ந்த வஸ்திரங்களை அணிந்து கொள்ளுகிறார்கள். மயிரை பின்னுகிற அலங்காரம், ஆபரணங்களை அணிந்து கொள்ளுகிற அலங்காரம், வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுகிற ஒரு அலங்காரம். இந்த 3 அலங்காரமும் பெண்ணுக்கு மிக முக்கியமான ஒரு அலங்காரம். ஆனா இந்த அலங்காரத்தை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு அலங்காரத்தை குறித்து பேதுரு சொல்லுகிறார். அது என்ன அலங்காரம்? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணம் என்று சொல்லக்கூடியதான கீழ்ப்படிதலின் அலங்காரம். பாருங்க, பூர்வத்தில் தேவனிடத்துல நம்பிக்கையாய் இருந்த தேவனுடைய தேவன் மேல நம்பிக்கை இருந்த பெண்கள் அவர்களை பரிசுத்த ஸ்திரீகள் என்று சொல்லுகிறது. அவர்கள் என்ன செய்தார்களாம்? தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த அலங்கரித்தார்களாம். ஒரு பெண்ணானவள் அழகாக இருந்தாலும் கூட கீழ்மையாக இருந்தாலே ஆனால்
கூட வாழ முடியாது. ஒரு பெண் அழகு இல்லாதவளாக இருந்தாலும் கூட அவள் கீழ்ப்படிந்து கணவனுக்கு கனத்தையும் மரியாதையையும் செலுத்தி எல்லா காரியத்திலேயும் கணவனுக்கு கீழ்ப்படிந்து கணவனை எதிர்த்து பேசாமல் அவருக்கு பிரியமுண்டாக நடந்து மனத்தாழ்மையை வெளிப்படுத்தி பாருங்க, சாந்த குணத்தையும் அமைதியையும் வெளிப்படுத்தும் போது அந்த அலங்காரத்தினால கணவன் அவளோடு கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடியது பெண்ணுக்கு ஒரு முக்கியமான ஒரு அலங்காரம். இந்த அலங்காரத்தை பெண்கள் ஒரு காலம் தொலைத்து விடக்கூடாது. அதை போலவே கணவன் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கின்றோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தின் 25வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். எந்த அளவுக்கு கணவன் மனைவியில் அன்பு கூறுகிறாரோ அந்த அளவுக்கு மனைவியானவள் தன் கணவனுக்கு கனத்தை கொடுக்கிறவளாக மாறுவாள். தன் கணவனுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படுகிற பிள்ளையாக மாறுவாள். கணவன் அன்பு கூற வேண்டும். கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கூர்ந்தாரோ அதை போலவே கணவனோ தன் மனைவியின் இடத்துல அன்பு கூற வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த 25வது வசனத்துல எழுதியிருக்கிற சத்தியம் மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். பெண்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் வீட்டில நடந்து கொள்ளுகிறதற்கு ஆண்கள் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனால் தலையாக வைக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு கணவன்மாரும் தன்னுடைய மனைவியை கிறிஸ்து நேசிப்பது போல, கிறிஸ்து அன்பு கூறுவது போல நேசித்து அன்பு கூற வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சபையில விசுவாசியாய் இருக்கிற எல்லாருமே பூரணப்பட்டவர்கள் அல்ல. நிறை குறைகள் விசுவாசிகளுக்குள்ளாக காணப்படுகிறது. அதற்காக கிறிஸ்துவானவர் சபையை நேசிப்பது இல்லை, அன்பு கூறுவது இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. அந்த சபை இன்னும் பூரணம் அடையவில்லைதான். அநேக குறைகள் அதுக்குள்ளாக இருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்து சபையை நேசிக்கிறார். அந்த சபையை சுத்திகரிக்கிறார். அந்த சபையை பரிசுத்தமாக்குகிறார். அந்த சபையை தனக்கு முன்பாக மகிமையுள்ள சபையாக நிறுத்திக் கொள்ளுகிறதற்கு அந்த சபைக்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் கிறிஸ்து செய்கிறார். ஏனெனில் கிறிஸ்து சபையை நேசிக்கிறார். அதை போலவே ஒரு கணவன் நிறைகள் குறைகள் பெண்களுக்குள்ளாக காணப்பட்டாலும் கூட கிறிஸ்து எப்படி சபையை நேசித்து உண்மையாய் அன்பு கூறுகிறாரோ அதை போலவே தன் கணவனோ தன் மனைவியின் இடத்துல அநேக குறைகள் இருந்தாலும் உண்மையாக அன்பு கூற வேண்டும். பாருங்க, கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 19வது வசனத்துல பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். உண்மையாக மனைவியை நேசிக்கிற பிள்ளைகள் கசந்து கொள்ள மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது அன்பை எப்படி நாம் வெளிப்படுத்த வேண்டும். மனைவியின் இடத்துல அன்பாக பேச வேண்டும். அந்த அன்பான வார்த்தை அநேக பாவங்களை மூடும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை கவனியுங்கள். பாருங்க, கசந்து கொள்ளக்கூடாது. எதற்கெடுத்தாலும் கடினமாய் பேசுகிறது, கசந்து கொள்ளுகிற காரியங்கள். நீ செய்வது எனக்கு பிடிக்கவில்லை, நீ பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை, நீயே எனக்கு பிடிக்கவில்லை, இப்படி மனைவியை அநேகர் கசந்து கொள்ளுகிறபடியினால அந்த குடும்பத்துல சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருப்பதில்லை. அது மட்டுமல்ல, மனைவி முரட்டாட்டம் உள்ள ஒரு பெண்ணாக மாறிவிடுகிறாள். மனைவிகளை கசந்து கொள்ளக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நீ செய்வது எனக்கு பிடிக்கவில்லை, நீ பிடிக்கவில்லை, உன்னுடைய உடை பிடிக்கவில்லை, உன்னுடைய பேச்சு பிடிக்கவில்லை, உன்னுடைய நடை பிடிக்கவில்லை, இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. திருமணமான ஆரம்பத்துல எப்படி நாம் நேசிக்கிறோமோ அதை போலவே கடைசி மட்டும் அந்த தெய்வீக அன்பை மனைவியின் இடத்துல வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கசந்து கொள்ளக்கூடாது, கடினமாய் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 7வது வசனத்துல, அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள்
பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால். பாருங்க, மனைவி பலவீன பாண்டமாம். இதோடைய பொருள் சரீரத்துல அவள் பலவீனமானவள் என்பது அல்ல. அநேக காரியங்களை புரிந்து கொள்ளுகிறதுல பெண்கள் பலவீனமானவர்கள். எத்தனை முறை சொன்னாலும் விளங்கி கொள்ள முடியாது. சில பெண்களால் உடனே விளங்கி கொள்ள முடியாது. ஏனெனில் அவர்கள் பலவீனமானவர்கள். எவ்வளவுதான் சொன்னாலும் விளங்கி கொள்ளாமல் இருக்கிறாள் என்று சொல்லி நாம் கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் வேதமே அவர்களை குறித்து சொல்லுவதை கவனியுங்கள். அவர்கள் பலவீனமான பாண்டங்களாம். ஆகவே விவேகத்தோடு அவர்களோடு கூட வாழ வேண்டும், புத்தியோடு அவர்களோடு கூட வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, கடையிலிருந்து நாம் கண்ணாடி பொருட்களை வாங்கி வரும்போது அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும், இதை கவனமாக கையாளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். ஏனெனில் அது உடைந்து போய்விடும். பெண்ணானவள் பலவீனமான ஒரு பாத்திரம். ஆகவே கடினமாக நடந்து கொண்டால், புத்தி இல்லாமல் நடந்து கொண்டால் அந்த குடும்ப வாழ்க்கை உடைப்பட்டு விடும். ஆகவே விவேகமாக வாழ வேண்டும். ஏனெனில் அவர்களும் கூட நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். பலவீனமான பாத்திரமாய் இருக்கிறபடியினால அவர்களிடத்துல விவேகமாய் நடந்து கொள்ள வேண்டும், புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி நடந்துதான் தெய்வீக அன்பை அவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். இன்னொரு காரியத்தை, எப்படி கணவன் அன்பு கூற வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தின் 28வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். பாருங்க, எப்படி மனைவியிடத்துல அன்பு கூற வேண்டும்? மனைவியினுடைய சரீரத்தை சொந்த சரீரமாக பாவிக்க வேண்டும். சிலர் தங்களுக்கு நல்ல உடைகளை எடுத்துக் கொள்ளுவார்கள், தனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளுவார்கள். ஆனா மனைவியை குறித்து கவலையற்றவர்களாக இருப்பார்கள். பாருங்க, தன்னுடைய சரீரத்துக்கு மட்டும் எல்லாவற்றையும் செய்து கொள்ளுகிறவர்கள் உண்டு. வியாதி வந்தா உடனே மருத்துவர்களை பார்ப்பார்கள், உடனே மருந்து வாங்கி கொள்ளுவார்கள், தன்னுடைய சரீரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுவார்கள், அழகாக வைத்துக் கொள்ளுவார்கள், நல்ல உடைகளை அணிந்து கொள்ளுவார்கள், தேவையான எல்லாவற்றையும் தனக்கென்று செய்து கொள்ளுவார்கள். ஆனால் மனைவியினுடைய சரீரத்தை தன்னுடைய சொந்த சரீரமாக நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்து அன்பு காட்டும் பொழுது அவள் கீழ்ப்படுகிற ஒரு பெண்ணாக எப்பொழுதும் காணப்படுவாள் என்பதை நாம் மறந்து போய் விடக்கூடாது. சொந்த சரீரங்களாக பாவித்து, நமக்கு காய்ச்சல் வந்தா எந்த அளவுக்கு பதறுகிறோமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு காய்ச்சல் வந்தால் நாம் பதற வேண்டும். எந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்தை நாம் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்களுடைய சரீரத்தையும் கூட நாம் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு என்ன உடை வேண்டும், என்ன உணவு வேண்டும், சரீர நிலை எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் கணவன் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தெய்வீக அன்பு. பாருங்க, கிறிஸ்து சபையை போஷிக்கிறது போல ஒரு கணவன் தன் மனைவியை போஷிக்க வேண்டும். கிறிஸ்து சபையை ரட்சிப்பது போல கணவன் ஆனவன் தன் மனைவிக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கணவன் தெய்வீக அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? அவர்களுடைய சரீரத்தை நம்முடைய சரீரமாக பாவித்து அதை நாம் பத்திரமாக கவனித்துக் கொள்ள வேண்டும், பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது மனைவியானவள் எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுவார். ஆக ஒரு கணவனும் மனைவியும் இசைந்து இருக்க வேண்டும், இசைந்து இருக்க. ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தெய்வ பயத்தோட கூட ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். கணவன் செய்ய வேண்டிய கடமையை கணவனும், மனைவியானவள் செய்ய வேண்டிய கடமையை மனைவியும் ஒரு குடும்பத்தில் செய்யும் பொழுது அந்த குடும்பத்துல தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய செழிப்பும் தேவனுடைய மகிழ்ச்சியும் பெருக்கெடுத்து ஓடும் என்பதை நாம் மறந்து போய் விடக்கூடாது. இரண்டாவது கீழ்ப்படிதல், பிள்ளைகள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை பாருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு
கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாய் இருப்பதற்கும் பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குதத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பாருங்க, பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சின்ன வயசுல தாய் தகப்பன் என்ன சொன்னாலும் பிள்ளைகள் கேட்பார்கள். ஏனெனில் அப்பதான் அவங்களுக்கு சாக்லேட் கிடைக்கும், அவங்க கேட்ட எல்லாம் கிடைக்கும். ஆகவே தாய் தகப்பன் சொல்லுகிற எல்லா காரியங்களுக்கும் தலையாட்டி கொண்டு கீழ்ப்படிவார்கள். ஆனா வளரும் போது, வாலிபர்களாக மாறும் போது, தன்னுடைய சொந்த காலில் நிற்கும் போது எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பாருங்க, நாம் வாலிபர்களாக மாறினாலும் கூட, ஒரு நல்ல அரசு வேலையை செய்கிற பிள்ளைகளாக மாறினாலும் கூட, கை நிறைய பணத்தை சம்பாதிக்கிற பிள்ளைகளாக மாறினாலும் கூட அவர்கள் நமக்கு பெற்றோர்கள் தான். அதை மறந்து போய் விடக்கூடாது. நீங்க அவங்களுக்கு பிள்ளைகள் தான். பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஏனெனில் இது நியாயம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போதுதான் இந்த பூமியில நன்மை உண்டாய் இருக்குமா, இந்த பூமியில வாழ்நாள் நீடித்து இருக்குமா. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதுதான் முதலாவது கற்பனை என்றும் சொல்லி இருக்கிறார். தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுகிற பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்லுகிறதை கவனமாக கேட்க வேண்டும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல், அவர்களுடைய சொல்லை கேட்காமல் மனம் போன போக்கில போகிற பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். அப்படி இருப்பதினால்தான் அந்த குடும்பத்திலும் பிரச்சனை, அவர்களுடைய எதிர்காலத்திற்கும் பிரச்சனை தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, தேவனை அறிந்த குடும்பத்தில் இருக்கிறதான பிள்ளைகள் தங்களுடைய பெற்றாருக்கு முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது அவர்களுடைய எதிர்காலத்தை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை பாருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கீழ்ப்படிதல் என்பது கர்த்தருக்கு நியாயமானது. அடுத்தது, கீழ்ப்படிதல் என்பது கர்த்தருக்கு பிரியமானது. பாருங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசுகிறோமே, ஆனால் நாம் தேவனை பிரியப்படுத்தவில்லை, தேவனுடைய நியாயத்தை தூக்கி எறிகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்த வாலிப பிள்ளைகள் எல்லா காரியத்திலேயும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எதிர்த்து பேசக்கூடாது. அவங்க சொல்லுகிறத கவனமாய் செவி கொடுத்து கேட்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நாம் மறந்து போய் விடக்கூடாது. எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்க, அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். நீங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனை பிரியப்படுத்துகிறீர்கள். அதே போலவே பெற்றோர்களும் பிள்ளைகளிடத்துல கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது, கோபமூட்டக்கூடாது, திடனற்றவர்களாய் போகக்கூடாது. பெற்றோர்களும் பிள்ளைகளிடத்துல கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதை கவனியுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, யாக்கோபு என்று சொன்னால் ஏமாற்றுகிறவன், எத்தன் என்று அர்த்தம். ஆனாலும் தன் அப்பா அம்மாவுக்கு அவன் கீழ்ப்படிந்து, அப்பா அம்மா சொன்ன ஆலோசனை கேட்டு அந்த பாதான் ஆறாமை விட்டு அவன் கடந்து போய் விட்டான். அப்படி அவன் கீழ்ப்படிந்தபடினால 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை அவனுடைய தாய் தகப்பன் பேச்சை கேட்காமல் அதே இடத்துல இருந்திருப்பானே, ஆனால் பெரிய பிரச்சனை உண்டாய் இருக்கும், தேவ சித்தம் நிறைவேறி இருக்காது. உடனே தன் தாய் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். தவறு செய்தது உண்மைதான், ஆனா தாய் தகப்பன் சொன்ன ஆலோசனை, சரியான ஆலோசனை கேட்டு அவன் கீழ்ப்படிந்து அவர்களுடைய ஆலோசனையின்படியாக அவர்கள் சொன்ன இடத்துக்கு கடந்து போனான். ஆகவே ஒரு பெரிய திரள் கூட்டத்துக்கு தேவன் அவனை அதிகாரியாக வைத்தார். அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார், வெள்ளியையும் பொன்னையும் எல்லாவற்றையும் கொடுத்தார். திரும்பி வரும்போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த நதியை நான் கடந்து போகும்போது ஒரே ஒரு கோலோடும் தடியோடு நான் கடந்து போனேன்,
ஆனா 20 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு இத்தனை ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஐஸ்வர்யங்கள், வெள்ளி, பொன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர். எதனால கிடைத்தது? கீழ்ப்படிதலினால். அன்பான வாலிபர்களே, நீங்க உங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் உங்களை ஆசீர்வதித்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வைக்க முடியும். மூன்றாவதாக இன்னொரு கீழ்ப்படிதலை குறித்து நான் உங்களோடு கூட சொல்லும்படியாக வாஞ்சிக்கின்றேன். யாக்கோபுவின் நிருபம் 4வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்க, கணவன் மனைவியும் கீழ்ப்படிந்து அன்பு காட்ட வேண்டும், அந்த குடும்பம் செழித்து இருக்கும். அதை போலவே பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும், அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பத்திலும் சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்கும். மூன்றாவதாக, கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். பாருங்க, மனைவியானவள் கணவனுக்கு கீழ்ப்படுகிறது மட்டுமல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போதுதான் பிசாசு ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட அந்த குடும்பம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஆதியாகம புஸ்தகம் 7வது அதிகாரத்தின் 5வது வசனத்துல பாருங்க, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். பாருங்க, நோவா என்று சொல்லக்கூடியதான மனிதன் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தான் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் சொன்ன எல்லா காரியத்துக்கும் அவன் கீழ்ப்படிந்தான். தேவன் என்னென்னலாம் சொன்னாரோ அத்தனையையும் அவன் செய்தான். வேலையை செய்தது மட்டுமல்ல, தேவன் போய் அந்த மக்களுக்கு பிரசங்கி என்று சொன்னார், அதையும் அவன் செய்தான். உன் பிள்ளைகளை எல்லாம் இந்த பேழைக்குள்ளாக நீ ஏற்றிக்கொள் என்று சொன்னார், அதையும் செய்தான். இந்த மிருக ஜீவன்களையும் விலங்குகளையும் உன்னுடைய பேழைக்குள்ளாக கொண்டு வா என்று சொன்னார், அதையும் செய்தான். ஏன் ஆண்டவரே எதற்காக செய்ய வேண்டும் என்று கேள்வியை கேட்கவில்லை. தேவன் சொன்ன எல்லாவற்றிற்கும் அவன் கீழ்ப்படிந்தான். அவன் மட்டுமல்ல, அவனுடைய மனைவியும் கீழ்ப்படிந்தாள், அவனுடைய பிள்ளைகளும் கீழ்ப்படிந்தார்கள். ஆகையினால்தான் அந்த கீழ்ப்படிதலினால குடும்பத்தோடு கூட அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை கவனியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் 7வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறத நான் பார்க்கணும். தேவன் சொன்ன காரியத்தை கேட்டான், அவன் எச்சரிப்பு பெற்றான், பயபக்தி உள்ளவனாய் மாறினான். அது மட்டுமல்ல, தன்னுடைய முழு குடும்பத்தையும் ரட்சிப்பதற்கான எல்லா காரியங்களையும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் செய்தான். ஆனபடினால குடும்பமாக அவன் காப்பாற்றப்பட்டது மட்டுமல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாகவும் இந்த உலகத்தை திகழ்ந்தான் என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் செழிப்பாக, ஆசீர்வாதமாக, மகிழ்ச்சியாக இருக்க 3 விதமான கீழ்ப்படிதல் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவை என்பதை குறித்து நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். முதலாவது காரியம், மனைவியானவள் தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஏனெனில் கணவன் அந்த குடும்பத்துக்கு தலையாக, எஜமானாக வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். ஒரு மனைவியானவள் கணவனை தலையாக ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு கணவன் தன் மனைவியை கிறிஸ்துவை போல நேசிக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், போஷிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதே போலவே குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளும் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இது நியாயம், இது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். மூன்றாவதாக, கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நோவாவை போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ உடனடியாக கேட்டு அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு குடும்பத்தில் இருக்கிறதான கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள்
தேவனுக்கு நோவாவை போல கீழ்ப்படியும் பொழுது நாம் இருக்கிற பகுதிகளில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.